ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். நண்டு வறுவல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். நண்டு வாங்கும்போது நல்ல வெயிட்டான நண்டாக பார்த்து எடுக்கணும், அப்போ தான் உள்ளே சதை இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து சதை இருக்காது. இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க க்ளீன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி முழு நண்டாவே தண்ணியில் நண்டா 2-3 முறை கழுவிடணும். அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்க, இதை பிச்சிடணும். இதை பிச்சு எடுத்துடணும். இப்போ இந்த காலை உடச்சி எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த குட்டி காலையும் இந்த மாதிரி திருகணுமா. இதை வந்து இப்படி ஆப்போசிட் சைடாக வச்சு இப்படி உடைச்சோம்னா இப்படி அழகாக வந்துடும். இதை இப்படி எடுத்து விட்டு இந்த காலில் ஒரு விரலை வச்சு இப்படி திறந்தோம்னா இப்படி திறந்துக்கும். இந்த ஓடு தனியாக நண்டு தனியாக வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ இதை அலசியாச்சு. இது போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். நண்டை உடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பெரிய பீஸாக இருக்கிறத இந்த மாதிரி நறுக்கிக்கணும். 2 தான். இதை கழுவிட்டு சமைச்சிருவோம். நண்டு கிரேவியில் சேர்க்குறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கியிருக்கேன். இது இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி சட்னி கரண்டியால் 2 கரண்டி தேங்காய் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி அதிலே சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நண்டு உப்பு தாங்காது, அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோம், வேகட்டும். அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கணும், அடி பிடிச்சிடாம. நல்லா அந்த தண்ணி சுண்டி வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு. சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம இந்த பதத்தில் இறக்கிக்கலாம். ரசம், சாம்பார், நண்டு குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கிடுவோம். பாருங்கள், இந்த பதத்தில் இப்போ இறக்கிடலாம். மல்லித்தலை இருந்துச்சுன்னா மேலாக கொஞ்சம் தூவிக்கலாம். இதுக்கு மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் அவசியம் கிடையாது. இருந்தால் போடலாம், இல்லாட்டி வேணாம். நண்டுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது இந்த மாதிரி இந்த சுண்டி வரும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.